அண்மை செய்தி. திருச்செங்கோடு அருகே மாரியம்மன் கோவிலில் எஸ்ஐஆர் படிவங்கள் அனாதையாக கிடந்ததாக தகவல் கிடைத்திருக்கிறது. கோவிலில் எஸ்ஐஆர் படிவங்கள் கிடந்ததாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் தங்கமணி. விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கடந்த சில தினங்களுக்கு முன்பு நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டை அடுத்துள்ள குமரமங்கலம் பகுதியில் வாக்குச்சாவடி எண் 77க்கு சொந்தமான சிறப்பு வாக்காளர் திருத்தப்பட்டியலின் பணியின் பொழுது அங்கு எஸ்ஐஆர் பணியில் இருந்த அங்கன்வாடி ஊழியர் சற்று வெளியே கழிப்பிடத்திற்கு சென்ற காரணத்தினால் அப்பொழுது அந்த எஸ்ஐஆர் படிவம் என்பது கோவில் வாசலில் இருந்தது. அப்பொழுது உடனடியாக அந்த எஸ்ஐஆர் படிவத்தை எடுத்த குமரமங்கலம் மற்றும் எலச்சிபாளையம் பகுதியைச் சேர்ந்த சில அதிமுகவினர் அந்த குமரமங்கலம் பகுதியில் இருக்கின்ற மாரியம்மன் கோவில் டேபிள் முன்பு கொட்டியிருக்கின்றார்கள். தொடர்ந்து அப்பொழுது அதிமுகவினர் மற்றும் சில பொதுமக்கள் அங்கு கூடியிருந்த பொழுது எஸ்ஐஆர் படிவம் கேட்பாரற்று கிடைக்கிறது என்றும், தொடர்ந்து தாங்கள் தங்களுடைய முகவரிகள் தங்களுடைய அனைத்து ஆதாரங்களையும் கொடுத்துவிட்டும் கூட அதிகாரிகள் அலட்சியமாக இருக்கிறார்கள் என ஒரு செய்தி வெளியானது. ஆனால் இன்றைய தினம் அந்த குமரமங்கலம் பகுதியில் வாக்குச்சாவடி 77க்கு சொந்தமான அந்த பகுதியில் அந்த வாக்காளர் திருத்தப்பட்டியல் நடைபெற்ற பொழுது அந்த படிவங்கள் அங்கு எதுவும் சிதறி கிடக்கவில்லை. அந்த படிவங்கள் அனைத்தும் ஒரு பையில், மஞ்சள் கலர் பையில் இருந்ததாகவும் அந்த பையினை எடுத்துக்கொண்ட அதிமுகவினர் அந்த கோவிலில் இருக்கின்ற அந்த டேபிள் மேல் கொட்டிவிட்டு அவர்களே வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பரப்பி இருக்கிறார்கள் என ஒரு தற்போது குற்றச்சாட்டு எழுந்திருக்கின்றது. தொடர்ந்து அந்த பணியில் இருந்த அதிகாரி கழிப்பிடத்திற்கு சென்ற காரணத்தினால் மட்டுமே அங்கு அந்த எஸ்ஐஆர் படிவம் இருந்ததாகவும் அதை அதிமுகவினர் எடுத்து சிதறி போட்டுவிட்டு சூழ்ச்சிகள் நடைபெற்று வருவதாக தற்போது அதிகாரிகள் மத்தியில் குற்றச்சாட்டு எழுந்திருக்கின்றது. தொடர்ந்து தாங்கள் பணியில் இருந்தாலும் கூட சில கட்சியினர் தங்களை தொல்லை செய்கிறார்கள். அதே சமயத்தில் தாங்கள் அனைத்து படிவங்களையும் சரியான முறையில் நிரப்பிதான் தாங்கள் மேலதிகாரிகளுக்கு கொடுக்கிறோம். ஆனால் தற்போது இது மாதிரியான குற்றச்சாட்டு எழுந்திருப்பது மனவேதனை அளிக்கிறது என ஒருபுறம் அரசு அதிகாரிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். அதே சமயத்தில் தற்பொழுது அதிமுகவினர் இந்த எஸ்ஐஆர் படிவங்களை கோவில் வாசலின் முன்பு கொட்டும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.